அன்பான உறவுகளே, இது உங்கள் சகோதரி அபிராஜு. இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாமுங்களா? தேங்காய் சில்லு எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் வச்சு ஓட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் மட்டும் போதுமானதுங்க. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குட்டி பவுல் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஊற வச்சு வச்சுக்கலாம். பட்டை, லவங்க, சோம்பு, மராட்டி முக்கு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை 3 டம்ளர் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் கொதி வரும். அப்போ மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 8 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா உதிரி உதிரியான பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால் ரைஸ் ரெடிங்க. அவ்வளோதாங்க தேங்காய் பால் ரைஸ் செய்யும் முறை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. மிக்க நன்றி உறவுகளே.